இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராப் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு கிராப் டாப் தான் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இந்த கிராப் டாப்போட டாப் போர்ஷனுக்கு ஜஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 1/2 மீட்டர் தான் தேவைப்படும். ஏன்னா இது வந்து பிரின்சஸ் கட் கிடையாது, டாட் கிடையாது. ஸோ வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, டன். ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வழக்கம் போல தான் என்னென்னா ரெண்டையுமே வந்துட்டு 4 மடிப்பாக நான் போட்டிருக்கேன். அதாவது மடிப்பு பக்கம் வந்து 2 இருக்குது, ஓப்பன் பார்ட் வந்துட்டு 4 இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி மடித்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பஸ்டோட அளவு வந்து 36. ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 + 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக 9 + 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கவர் ஆகுது இல்லை? எஸ், கவர் ஆகுது. டாப்போட ஹோல் லென்த் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 14.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 13.5 இன்ச் தான் வந்துட்டு கரெக்டான அளவு. அந்த 1 இன்ச் வந்துட்டு ஷோல்டரோட அந்த எக்ஸ்ட்ரா பிடிப்போம் இல்லையா, அதுக்கும் ஹிப் பார்ட்டில் வந்து பிடிப்போம் 1/2 இன்ச், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 13.5 இன்ச் நம்ம வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, டோட்டல் லென்த் 14.5 இன்ச். இதில் வந்துட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு நம்மளோட நெக்கோட வித் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த அளவை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்கோட போர்ஷன் மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் நெக்கு, அதனால் வந்துட்டு நான் மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச்சு. என்னோட ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வந்து அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணுறது வைக்கிறது, உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ போடணும்னா நான் வந்து அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு என்னோட மெஷர்மெண்ட் படி மட்டும்தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் இதே அதை வச்சு இதே கால்குலேஷனை வச்சு உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அதை வந்துட்டு போஸ்ட் பண்ணலாங்கிறேன். அதை வந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கிராப் டாப் கட்டிங் மட்டும் நான் போடுறேன். அதுக்கடுத்து என்னோட ஆர்ம்கோல் டெப்த் பார்த்தீங்கன்னா 6.5. ஸோ சேமும் இங்கேயும் அதே தான். அடுத்து வழக்கம் போல் இங்கே 3.5 இன்ச், இங்கே 2.5 இன்ச். அப்போது நம்மளோட அளவு எவ்வளவு? 6. சரியா? டோட்டல் அளவு எவ்வளவு? 9 + 1.5 இன்ச். 9 + வந்துட்டு 1.5 இன்ச். ஓகேவா? அதே மாதிரி வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8. சரியா? அதாவது 32 / 4. சரியா? அப்போ வந்துட்டு 8 + 1.5 இன்ச் வந்துட்டு சீம் அலவன்ஸ்க்காக. அவ்வளோதான். இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து இப்போ கோட் போட்டுருங்க. ரொம்ப ஈஸி, நல்ல ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள்லாம் யூடியூப்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் இருக்குது. நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்துட்டு ஆம்கோலோட கர்வ் வந்துட்டு நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், மாற்றி வச்சிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, டன். அண்ட் வந்துட்டு இது வந்து பேக் சைடுக்கு. இப்போ நான் வந்துட்டு கர்வ் பண்ண போகிறது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு. ஓகே, அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் சைடுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இப்படி கட் பண்ண செட் ஆக மாட்டேங்குது. சரி, இருந்தாலும் உங்களுக்கு தெரியல இல்லையா, அதனால் இப்படி கட் பண்ணுறேன். மேலே வந்து 2 மடிப்பை போட்டதுனால இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டை வந்து குடஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. பேக் வந்து சும்மா க்ளோஸ் நெக் தான், அதனால் சும்மா நார்மலாகவே வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். வித் எவ்வளோ?
3.5. அதே மாதிரி இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோப் வித் டசல்ஸ் கொடுக்க போகிறேன். அதனால் 7 inches நான் வச்சுக்கிறேன். வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன். இதுக்கும் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உள்நோக்கி வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை ஸ்டிச்சஸ்க்கு எடுத்துக்கலாம். எனக்கு இப்படி வைக்கிறது செட் ஆகலை, ஆனால் வீடியோ தெரியலையே. சரி பரவாயில்ல, இப்படி வச்சுட்டு கர்வ் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் ரெடி, பேக்கும் ரெடி. ரவுண்ட் அடிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் ரெடி, பேக் ரெடி. இப்போது இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் சலசலன்னு இருக்கிறதுனால தான் நான் லைனிங் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிற ஃபேப்ரிக்லாம் வந்து சப்போஸ் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டாம், லைனிங். அவ்வளோதான். இதை வந்துட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து ஸ்லீவ். அவ்வளோதான், டாப் போர்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு லென்த் வந்து ஸ்லீவோட லென்த்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இதோட அந்த கர்வ் எடுக்கிறதுக்கான அந்த வித்து பார்த்தீங்கன்னா 7.25 ப்ளஸ் வந்து 1.5 inch எக்ஸ்ட்ரா. இந்த பக்கமும் வந்துட்டு 10 இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எடுத்துட்டு இங்கேருந்து 3 inch அளவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேம் டு சேம் 7.25 ப்ளஸ் வந்துட்டு 1.5 inch. அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு கர்வ் கொடுக்கணும். கர்வ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா 5.5. பட் நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா 7.5 கிட்ட எடுக்கிறேன். அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்கிறேன். இங்கே என்ன அளவு எடுத்தனோ அதே அளவு தான் இங்கேயும் எடுக்கிறேன். 7.25 ப்ளஸ் வந்துட்டு 1.5 inch எக்ஸ்ட்ரா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 3 inches வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3 inches மார்க் பண்ணி இதிலேருந்து ஒரு கர்வ் எடுக்கிறேன். சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் நான் எடுக்கிறேன் நான். அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லீவும் வெட்டியாச்சு. இப்போது மிச்சம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் கிட்ட இருக்குது. இந்த 1 மீட்டரை நான் 4ஆக மடித்து போட்டு என்னோடய டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 13.5. அப்போது 26 பாதி 13.5 வந்து டாப்போட லென்த்துக்கு நான் எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 12.5 இருக்கா? ஆனால் வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ்க்காக இதை வந்துட்டு 12.5யோட ஒரு 1.5 சேர்த்து லென்த்து வந்து 14.5 கிட்ட நான் எடுத்துக்கிறேன். 14.5 கிட்ட வந்துட்டு லென்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்கர்ட்டும் முடிஞ்சுதா? சட்டுன்னு முடிச்சா? இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட லைனிங்க்கு 1 மீட்டர் வந்துட்டு நான் வித்தா வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய வித்தோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சோண்டு ஃபேப்ரிக்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன். என்னோடய வித் வந்து எனக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 16x3. ஓகேவா? ஒரு சைடு வந்து 16, இன்னொரு சைடு வந்து 16. 16x3 அந்த ப்ளீட்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் 3 inch கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ப்ளீட்ஸ் வந்து அழகாக ஃபார்ம் ஆகும். அது இல்லாததுனால வந்துட்டு நான் ஒரு ஜாயிண்ட் சேர்க்குறேன். அந்த 48 inches எனக்கு வந்துட்டு வரணுங்கிறதுக்காக. இப்போ இதில் ஜாயிண்ட் இல்லாமல் 33 inches தான் இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம்.
நான் இது வந்து ஆக்சுவலா வந்து மூட்டி அடிக்கிறேன். அதாவது இந்த வேஷ்டிக்கெல்லாம் நம்ம வந்து மூட்டி அடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் அடிக்கிறேன். ஏன்னா வந்து இது பிசிறு வந்துட்டு வருது. இல்லன்னா வந்துட்டு நம்ம ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு அதில விருப்பம் இல்ல. அதனால வந்துட்டு நான் வந்து சைடு அந்த மாரி மூட்டி அடிச்சிடுறேன் நானு. இப்ப பார்த்தீங்கன்னா, இத வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சடிச்சிட்டோம். மடிச்சடிச்சும் போட்டு ஓர தையலும் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த இன்னொரு ஃபேப்ரிக்கையும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சிட்டோம்னா ஸ்கர்ட் பார்ட் முடிஞ்சது. இப்போ மடிச்சு அடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளீட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ என்னோட வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 32வா, அது 2ஆல் டிவைட் பண்ணுமா 16. அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் 16 இன்ச்சஸ், பேக்கில் 16 இன்ச்சஸ் கிட்ட எனக்கு வேணும். அப்போது ஒரு ப்ளீட்டும் எனக்கு 1 இன்ச் இருக்கணும். உள்ளே எவ்வளோ ஸ்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. எனக்கு அவுட்லுக் வந்து 1 இன்ச் இருக்கணும். ஆனால் வந்து அந்த ஸ்டஃப் கொடுக்குறது வந்துட்டு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 3 இன்ச்சை 1 இன்ச்சை கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மெத்தட் தான் நான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த மெத்தட் படி நான் வந்து உள்ளே எவ்வளோ ஸ்டெப் கொடுக்குறேன் அதுக்கு மேட்ரு கிடையாது. வெளியே எனக்கு வந்துட்டு 1 இன்ச் வந்துட்டு தெரியணும். அப்போ தான் வந்துட்டு அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வச்சுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம வச்சு முடிச்சதுக்கப்புறமா இப்போது டாப் போர்ஷனை எடுக்கலாம். டாப் போர்ஷனில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து சுற்றியும் அடிச்சுக்கோங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்துட்டு நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி நெக் வந்துட்டு அடித்து திருப்ப போகிறேன். ஸோ அதனால் சும்மா லைனிங் வெட்டி வச்சுருக்க லைனிங்கை மட்டும் அப்படியே சுற்றி அடிச்சிடுறேன் நான். அந்த மாதிரி நம்ம அடித்து திருப்பினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா நெக் பேட்டர்ன், அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி தைச்சு உள் பக்கமாக திருப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு. அது வந்து ஆல்ரெடி நான் நெக்கு வந்து வெட்டி வச்சுருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, நல்ல பக்கமாக வச்சு அடித்து அதில் ரோப் வந்து 3 இன்ச்சஸ்க்கு டெப்த்து வச்சு நான் ரோப்பையும் அட்டாச் பண்ணி உள் பக்கமாக திருப்பிடுறேன். அவ்வளோதான், பேக் பார்ட்டும் முடிஞ்சது. உள் பக்கமாக திருப்பி சுற்றி அடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்லீவ் எடுத்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து வச்சுட்டு வரணும். கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 2 இன்ச்லேருந்து நம்ம அந்த ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தைச்சிட்டு வரும்போது கரெக்டாக ஷோல்டருக்கு முன்னாடி ஒரு 2 இன்ச்சஸில் வந்து மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து ப்ளீட்ஸ் வச்சு கரெக்டாக சென்டரில் நிப்பாட்டிடணும். அதுக்கு அடுத்து இந்த பக்கமாக ஸ்லீவ், ஃப்ரண்ட் ஸ்லீவில் வந்துட்டு குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு அந்த ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஸ்லீவ் வந்து வைக்கும்போது அந்த ப்ளீட்ஸ் வைக்கிறீங்க இல்லையா, அது வந்து எப்பயுமே ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ப்ளீட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு 2 பக்கமும் அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த பப் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதோட எட்ஜில் நம்ம வந்து இப்போ பட்டி மாதிரி கொடுத்து அடிக்க போகிறோம். இந்த கிளாத் வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நான் டபுளாக கொடுத்து அதை உள் பக்கமாக கொடுத்துட்டு திரும்ப வந்து வெளி பக்கமாக நான் வந்து மடிச்சு அடிக்கும்போது எனக்கு பார்க்குறதுக்கு அது ஒரு நல்ல பட்டையான ஒரு பட்டி மாதிரி தெரியும். ஸோ அதுதான் நான் இப்படி பண்ணுறேன். இப்போ அடுத்ததா நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃப்ரில் அதாவது மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளீட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் லைனிங் ஃபேப்ரிக்கில் ப்ளீட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா சைட்லேயும் நம்ம வந்துட்டு பிடிச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோதான், பெப்ளம் டாப், கிராப் டாப் ரெடி.